எக்லெஸ் கிரிங்கிள் டாப் ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து ஒரு பட்டர் 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு டார்க் சாக்லேட் வந்து ஒரு 200 கிராம்ஸ். டார்க் சாக்லேட் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். அடுத்தது வந்து நம்ம சுகர் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 70 to 75 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ப்ரௌன் சுகரும், ஒரு 30 to 40 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ஒயிட் சுகரும் எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 100 to 110 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது, கரையவும் கரையாது. ப்ரௌனி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி சூவியாக நல்லா வராது, உள்ள நாராக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்ல பிராண்டட் கொக்கோ பவுடராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்லேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைதா வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த எக்லெஸ் ரெசிபிக்கு எப்படின்னா மைதா அண்ட் கொக்கோ பவுடர் ரெண்டுத்தையும் தனித்தனியாக சலிச்சு எடுத்துக்கோங்க. தென் எவாப்ரேட்டட் மில்க்கு, அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதுக்கு மேலே இந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சரை வந்து நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க. அந்த சூட்லேயே வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட் கூட பிளெண்ட் ஆகும், ஒரு சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ வந்து கொக்கோ பவுடரை கூட சூடாகவே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்க போகிறோம். எவாப்ரேட்டட் மில்க் எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இது கலக்கணும். எவாப்ரேட்டட் மில்க்னால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து அதை வந்து பாதியாக சுண்டை காய்ச்சி ஒரு 150 அளவுக்கு வரைக்கும் வரணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அட் 1 டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். தென் பவுடர்ட் சுகர் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். காஃபி பவுடர் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு. அண்ட் நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க எவாப்ரேட்டட் மில்க்கும் இது கூட சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக நம்ம மைதா சேர்க்கணும். நல்லா கொஞ்சம் டைம் ஆனாலும் ஃபஸ்ட் டைம்னால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இது கூட அந்த மைதாவையும் சேர்த்துடலாம். நான் இந்த மிக்சரை எல்லாத்தையும் கலந்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த அவன் ப்ரீ ஹீட் டைம் முடிஞ்சிடும். இன்கேஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் நல்லா வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் இல்லை ஸ்டிக் இருந்துச்சுன்னா உள்ளே நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். மேலே வேணும்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை அவனில் வந்து ஓடிஜியில் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ் ஒரு 25 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா டெலிஷியஸ் ப்ரௌனி ரெடி.